அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பொறுத்த வகையில் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள், தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நாளை நாட்கள் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள், தென் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் என நாளை நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உட்பட நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு, புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை கோட்டியத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை கோட்டித்திருக்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், மதுரை, திருச்சி, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிக கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.